இந்த வீடியோல பாருங்க அந்த பையன் காரை தொடச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு வீட்டுக்கு போய் குளிச்சு ரெடி ஆகி கிளம்பிட்டு ஒரு பொட்டி ஓபன் பண்ணி அதுக்குள்ள இருக்க புக்கெல்லாம் எடுத்து பைக்குள்ள போட்டுக்கிட்டு போயிட்டு இருக்கிறான். அவன் ரயில்வே ஸ்டேஷன் போன உடனே அவனோட ஃப்ரெண்டும் அவனோட வந்து சேர்ந்துக்கிறான். ட்ரெயின்ல பொருட்கள் விற்க போயிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் பலூன் வித்துட்டு இருக்கிறான். ட்ரெயின்ல இருக்க எல்லாரும் ஒரு மாதிரியா பாக்குறாங்க அவனை. அடுத்து நம்ம பையன் அந்த பொட்டிக்குள்ள இருந்து எடுத்துட்டு வந்த புக் வித்துட்டு இருக்கான். அப்போ ஒரு அங்கிள் வந்து பக்கத்துல இருக்கிறவர்கிட்ட பேசிட்டு இருக்காரு. இதுக்கெல்லாம் வாழ்க்கையில ஊருப்படும் நினைக்கிற வாழ்க்கை பார்த்து எந்த பயமும் இல்லாம இப்படி சுத்துதுங்க பாரு தருதல மாதிரி அப்படின்னு. அந்த நேரம் பார்த்து நம்ம பலூன் தம்பி அங்க வர பலூன் வாங்கிங்க அங்கிள் கேட்கும்போது அவர் வந்து டே போடா எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி திட்டி அமைச்சிடறாரு. அப்புறம் நம்ம பையன் அங்க வரான் புக் எடுத்துக்கிட்டு அங்கிள் புக் வாங்கிக்கோங்க அப்படின்னு. அவரு வேணாம்னு சொல்லிட்டு இருக்காரு. பரவாயில்ல வாங்கிக்கோங்க உங்க பேர பசங்களுக்காவது தேவைப்படும் அப்படின்னு சொல்லும்போது அவர் அவனை பிடிச்சிக்கிறாரு. டே முதல்ல நீ இதுல இருக்க ஒரு வார்த்தையை படிச்சு காமிட அதுக்கப்புறம் நான் வந்துட்டு புக் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ ட்ரெயின்ல இருக்க எல்லாரோட கவனமும் அந்த பையன் மேல போகுது. ஆனா யாருமே எதிர்பார்க்கல அந்த பையன் வேகமா படிக்க ஆரம்பிச்சான். அந்த அங்கிள் மட்டும் இல்ல ட்ரெயின்ல இருக்க மொத்த பேருமே அதை பார்த்து ஷாக் ஆயிட்டாங்க. அப்புறம் அவனோட ஃப்ரெண்டு வந்து கூப்பிடா டே வாடா ஸ்கூலுக்கு லேட் ஆகுது சீக்கிரம் போகணும்னு. சரி நீங்க இந்த பசங்களை பத்தி என்ன